Hey guys, இன்னைக்கு நம்ம எந்த படத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டைரக்டர் பாலா இயக்கிய வணங்கான் அப்படிங்கிற படத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதில் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஹீரோ வந்து அருண் விஜய் அண்டு ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா விஎஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் மியூசிக் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சாம் சிஎஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அவுட்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு அவுட்லைன் தான். ஒரு மாற்றுத்திறனாளிக்கு நடக்கிற ஒரு கொடூரத்தை இன்னொரு திறனாளி வந்து எப்படி அந்த இதை அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க, அதை தட்டி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அவுட்லைன், ஒரு ஸ்டோரி. அண்ட் இந்த படத்தோட முதல்ல பல ப்ளஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். மெயின் விஷயம் வந்து நம்ம பழைய பாலா சார் வந்து மீண்டும் அவரோட பாதையில் வந்து திரும்புகிற மாதிரி இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது. அது போக இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஒரு சிம்பிளான பிளாட் தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அதை வந்து ரொம்ப பயங்கர ஃபாஸ்ட் ஃபேஸில் தான் கொண்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருக்குது. ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் போன ஸ்பீடு வந்து பயங்கரமான ஸ்பீடில் போயிருக்கு செகண்ட் ஹாஃப்லாம். அண்ட் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, படம் வந்து எந்த வகையுமே நமக்கு போரே அடிக்காத மாதிரி தான் அந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சின்ன கருவை எடுத்துக்கிட்டு, சின்ன கதையை எடுத்துக்கிட்டு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு, பெருசாக அந்த படத்தில் லேயர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு டைரக்ட் ஸ்டோரி தான். அந்த டைரக்ட் ஸ்டோரியை இவங்க ஒரு 2.25 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வந்து நமக்கு வந்து டைம் தெரியாமல் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக கொண்டு போனது வந்து இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. ரெண்டாவது, இந்த படத்தோட இன்னொரு பெரிய ப்ளஸ் வந்து மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்கை பாடல்களை காட்டிலும் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்டு மெயினாக அந்த படத்தில் வந்து கடைசியாக அந்த பாலாவோட நாச்சியார் படம்லாம் இருக்குங்கள, அதிலலாம் பெருசாக அளவுக்கு ஏதோ பாலா அவரோட ஃபீல்ட்லேருந்து தள்ளி வேற எங்கேயோ போய் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த படம் வந்து அப்படி இல்லை. ரொம்ப அந்த பழைய ஆத்தென்டிசிட்டி இருக்குல்ல, ரூட்டட், அவர் நினச்ச மாதிரி எடுத்த மாதிரி இருந்துச்சு. குறிப்பாக ரிவெஞ்ச் எடுக்கிற சீனு, ஸ்டன் சீக்வன்ஸு, இது எல்லாமே இந்த பழைய பாலாவோட டச் அப்படியே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குறிப்பாக ஃபஸ்ட்டு ஃபைட்டு, அப்புறம் இன்டர்வலுக்கு அடுத்த ஒரு ரிவெஞ்ச் சீனு, அப்புறம் கிளைமேக்ஸ் சீனு, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டுக்கு கூட வந்து நமக்கு அந்த ஒரு எமோஷன் வந்து கனெக்ட் ஆகும். இவன் ஹீரோ வந்து அந்த அடிக்கிற அவங்க அந்த தப்பு பண்ணுறவங்கள அடிக்கிறது வந்து அவன் அந்த தப்பு பண்ணது வந்து நமக்கே ஒரு மாதிரி கோவம் வரும். ஆனால் அந்த கிளைமேக்ஸ் அதாவது அந்த இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு மெயின் இன்சிடெண்ட் நடக்கும். அதை அவங்க காட்டியிருப்பாங்க, ரொம்ப இதாக காட்டியிருப்பாங்க. ஆனால் அது எப்படி சொல்கிறது வந்து அது இன்னும் கொஞ்சம் கொடூரமாக காட்டி அவங்களோட ஃபீலிங்ஸை, அவங்களோட கோவம் அவங்கள வந்து நம்ம கண்மை ஆகலையோ அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும். அது தப்பு தான், அது பயங்கரமான தப்பு தான். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த வில்லன்கள் வந்து ரொம்ப சாஃப்டான வில்லன் மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங் மாதிரியும், வில்லன் எல்லாமே அவங்களுக்கு எந்த விதமான பொலிட்டிக்கல் பேக்ட்ராப் இருக்கா இல்லையா, இல்லை அவங்க பணக்காரங்களா ஏழையா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தன் சாதாரண ஒரு 3 பேர் வந்து அந்த தப்பை பண்ணிவிட்டு தப்பிச்சு போகிற மாதிரி தான் அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு இது மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு மைனஸு. ஹீரோ வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம் வில்லனை, ஹீரோ அளவுக்கு வில்லனையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் தோணுச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸ் சொல்லவே வேண்டாம். நமக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து இப்போ அருண் விஜய் வந்து நார்மல் கேரக்டர் தான் தோணும். பட் ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. அவரும் ஒரு வகையான மாற்றுத்திறனாளி தான். அது என்ன வகையான மாற்றுத்திறனாளிங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஒரு ஓகே, அது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். அது சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அவரும் ஒரு வகையான மாற்றுத்திறனாளி தான். அண்ட் ஸ்டண்ட்டு சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்குது ஸ்டண்ட்டு. ஆமாம். அண்டு இதில் இந்த படத்தில் வந்து அருண் விஜய் அண்ட் ஹீரோயின் கேரக்டர்ஸ் ஆக்டிங் வைஸ் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அவங்களோட ஆக்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது அருண் விஜய் வந்து பிதாமகன் படத்தில் நடித்த விக்ரம் மாதிரியும், அண்ட் அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து சேம் பிதாமகன் படத்தில் நடித்த சூர்யா மாதிரி தான் டிசைன் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாம். படத்தோட இன்னொரு மைனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லாங்கு. படம் வந்து சவுத்தில் கன்னியாகுமரியில் எடுத்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதோட அவங்க பேசுகிற டயலாக்ஸு, அவங்க பேசுகிற மொழி, அதில் வந்து இந்த கன்னியாகுமரி ஸ்லாங்கே வரல.
ஸோ அது வந்து ஒரு மைனஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் ஓவராலாக இந்த படம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு 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 டைம் பாஸ் பண்ணுற படமாக தான் இருக்கும். ஒரு ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இஷ்யூவை ஒரு ப்ளெயினான ஒரு 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 ப்ராப்ளம் அதை ஒரு மாற்றுத்திறனாளி மூலியமாக அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அண்டு நிறைய வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தற்காலிகத்தில் கரண்ட் அஃபேர்ஸில் நடக்கிற இஷ்யூஸை வச்சு அவர் டேரக்டர் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு அந்த இஷ்யூவெல்லாம் அட்ரஸ் பண்ணி அவரோட ஸ்டாண்ட் எடுத்திருக்காப்புல. அண்ட் மற்றபடி இந்த படம்னு வந்து நமக்கு வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணுற படம் தான். அண்ட் டேரக்டர் பாலாவோட டச் கொஞ்சம் இருக்கிற படம் தான். பட் இந்த படத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக நம்மளை வந்து பெருசாக பாதிக்கிற படமோ இல்லை நம்மளை சிந்திக்க வைக்கிற படமோலாம் இல்லை. ஒரு நார்மல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் தான், டைம் பாஸ் பண்ணுற படமாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட உங்களோட கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.